ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோட்டலி ஹாப்பி சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நான் வந்து போட போற வீடியோ வந்து ஜாப் அப்டேட்ஸ் பத்தி கிடையாது. இது வந்து என்னோட யூடியூப் சேனல் பத்தி. நீங்க பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 1 வீக்கா நான் வந்து எந்த வீடியோஸுமே போடல. அந்த ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்னோட யூடியூப் சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டு அந்த சேனல் வந்து எனக்கு எந்த ஆக்சஸுமே இல்லை. என்னோட ஜிமெயில் வந்து நான் வந்து எந்த ஜிமெயில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுவும் ஹேக் பண்ணிட்டாங்க. அதுல வந்து அவங்க ஹேக் பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு ஜிமெயில ஆக்சஸ் பண்ண முடியல, என்னோட யூடியூப் சேனலும் ஹேக் பண்ண முடியல. 1 வீக் வந்து ரொம்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு ஹோப்மே இல்ல எனக்கு வந்து யூடியூப் சேனல் திரும்பி வரும்னு. ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன். பட் வந்து இப்ப வந்து என்னோட சேனல் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. சோ நான் வந்து இன்னைக்கு என்னோட வீடியோல வந்து சப்போஸ் உங்க சேனல், நீங்க யூடியூப் சேனல் வச்சிருந்து அதை வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா எப்படி வந்து உங்க சேனல் வந்து நீங்க எப்படி திரும்பி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னோட ஜேர்னியை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஹோப் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் யார் வந்து யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது நான் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்ப நான் வந்து எப்படி ஹேக் பண்ணாங்க அண்ட் நான் வந்து என்னோட சேனல் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட சேனல் வந்து எனக்கு எப்படி ஹேக் ஆச்சு தெரிஞ்சதுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஜிமெயிலோட சில மெயில்ஸ் வந்தது. நான் வந்து 24 ஹவர்ஸ் நம்ம யாருமே நம்ம ஜிமெயில்ஸ் வந்து செக் பண்றதே இல்லை. பட் ஒரு ஆஃப்டர் 1 or 2 ஹவர்ஸ் கேப்க்கு அப்புறம் நான் வந்து செக் பண்ணேன். ஆக்சுவலா இது வந்து நடந்தது வந்து ஜனவரி 15th. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா கூகுள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஹேஸ் பீன் டர்ன்ட் ஆஃப். ஆக்சுவலா நான் கூகுள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன், அதை வந்து அவங்க டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அலர்ட் வந்து ரெக்கவரி இமெயில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ரெக்கவரி ஃபோன் நம்பரும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு எந்த ஆக்சஸுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் இது கவனிச்சப்போ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வந்து நான் என்னோட போனுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கொடுத்திருந்தேன். அண்ட் ரெக்கவரி இமெயிலும் நான் இன்னொரு இமெயில் கொடுத்திருந்தேன். எனக்கு போனுக்கும் அலர்ட் வரல, அந்த ரெக்கவரி இமெயிலுக்கும் எனக்கு அலர்ட்டே வரல. அவங்க வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் வேற பண்ணியிருந்தாங்க. அப்ப கூட எனக்கு வந்து எந்த நோட்டிபிகேஷனுமே வரல எனக்கு. சோ வந்து இது ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. புரியவே இல்லை என்னோட ஜிமெயில் யார்ட ஆக்சஸ் பண்ணாங்க. என்ன தவிர வேற யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப வந்து நான் கோவிட் சுச்சுவேஷன்னால நான் வீட்டை விட்டு போறதே இல்லை. நான் எந்த ப்ரௌசிங் சென்டருக்கும் போறது இல்லை, வேற யாராவது வீட்டுக்கு போறது இல்லை. முழுக்க முழுக்க என்னோட வீட்டுல இருக்கிற வைஃபை சிஸ்டம் வச்சுதான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் வெளியில எங்கேயாவது போய் வேற யாராவதோட வைஃபை யூஸ் பண்ணியிருந்தா அது மூலமா ஹேக் பண்ணிருக்கலாம்னு நினைச்சேன். பட் இது நான் வீட்லயே இருக்கேன், ஆனா இது வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு பயத்தை கொடுத்தது ஃபர்ஸ்ட். சோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டிஜிட்டல் அச்சீவர்ஸ் ஹப் ஸ்ரீராம் பென்னூரோட கோச்சிங்ல வந்து இருக்கேன் இப்போ. சோ நான் வந்து உடனே அவரை வந்து அப்ரோச் பண்ணேன். அவருக்கு வந்து இமீடியட்டா கால் பண்ணேன். என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனா இருந்தது, பயமா இருந்தது. அவங்க வேற என்னெல்லாம் ஹேக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சோ எது வேணாலும் ஹேக் பண்ணிருக்கலாம். என்னோட லேப்டாப், என்னோட போன், ஏன்னா எல்லாம் நம்ம பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். சோ எது ஹேக் பண்ணாங்க எனக்கு புரியல. ரொம்ப நர்வஸா இருந்தது. சோ அப்பதான் நான் வந்து அவருக்கு கால் பண்ணி பேசினேன். அவர் வந்து எனக்கு சில ஐடியாஸ் கொடுத்தாரு. எப்படி வந்து நீங்க யூடியூப் டீமை வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. சோ வந்து அவர் கொடுத்த சஜஷன் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, ட்விட்டர், என்னோட ட்விட்டர் ஹேண்டில் போயிட்டு டீம் யூடியூபுக்கு வந்து நான் ட்வீட் பண்ணேன். இங்க பாத்தீங்கன்னா டீம் யூடியூப், மை யூடியூப் சேனல் டோட்டலி ஹாப்பி ஹேஸ் பின் ஹேக், ப்ளீஸ் ஹெல்ப் அண்ட் மை சேனல் லிங்க். சோ என்னோட சேனல் லிங்கை வந்து அவங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணேன். சோ அவங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க, உடனே ரிப்ளை பண்ணாங்க. அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஜான் 15th தான். சோ உடனே ரிப்ளை பண்ணாங்க, தேங்க்ஸ் ஃபார் த சேனல் URL, மைண்ட் ஃபாலோயிங் அவர் ட்விட்டர் ஹேண்டில், சோ வி கேன் மூவ் திஸ் காண்டோ இன்டு டிஎம். சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டீம் யூடியூபை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ தட் நம்ம வந்து டிஎம் இஸ் நத்திங் பட் டைரக்ட் மெசேஜஸ். சோ நம்ம மெசேஜ்ல பர்சனலா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ட்வீட் பண்ணாங்க. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் ஆனா அப்பவும் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்னோட சேனல் திருப்பி வரும்னு. பட் என்ன நடந்ததுன்னு நான் அவங்க கிட்ட சொல்றேன். சோ அவங்க ட்வீட் பண்ண அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து டைரக்ட் மெசேஜ் பண்ணாங்க. இதுதான் இது ஒரு லிங்க். இதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும். அந்த ஃபார்ம்ல வந்து நீங்க டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தாங்க. ஸோ தட் என்னால வந்து இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும்னு அந்த டீம் யூடியூப் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, நான் இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணனே அவங்க வந்து நிறைய டீடைல்ஸ் கேட்டாங்க. லைக் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது, உங்க ஜிமெயில் வந்து எப்ப ஹேக் ஆச்சுன்னு தெரிஞ்சது, உங்க என்ன ப்ராப்ளம் ஆச்சு, எது வரைக்கும் நீங்க வந்து உங்க ஜிமெயில் ஆக்டிவா இருந்தது, எது வரைக்கும் உங்க யூடியூப் சேனல் ஆக்டிவா இருந்தது, சோ உங்க யூடியூப் சேனலோட எனக்கு யூஆர்எல் தாங்க, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து என்னோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் இருந்த யூஆர்எல் கேட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில ஃபியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு யூஆர்எல் வந்துடும். சோ நம்ம எல்லாருக்குமே அந்த யூஆர்எல் தான் ஷேர் பண்ணிருப்போமே தவிர நம்மள ஒரிஜினல் யூஆர்எல் வந்து நம்மளுக்கு சுத்தமா மறந்தே போயிருக்கும். சோ வந்து அந்த யூஆர்எல் என்கிட்ட இல்லவே இல்லை ஆக்சுவலா. அந்த பழைய யூஆர்எல் இல்ல. யாருமே நம்ம வந்து நினைச்சிருக்க மாட்டோம் எனக்கு வந்து பழைய யூஆர்எல் தேவைப்படும், அதை எங்கேயாவது நோட் பண்ணி வச்சிருக்கணும். எனக்கு வந்து சுத்தமா ஐடியா இல்ல, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சோ வந்து நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது என்னன்னா, நீங்க வந்து பழைய யூஆர்எல் வந்து கண்டிப்பா எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. சோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவங்க இன்னொன்னு கேட்டது என்னன்னா, அந்த ஃபார்ம்ல வந்து உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், என்னோட சேனல் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவ், சோ அதோட நம்பர் வந்து கேட்டாங்க. சோ எனக்கு கிட்ட ரெண்டுமே இல்ல. சோ நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து உங்க யூடியூப் சேனல் போயிட்டு கஸ்டமைசேஷன் இருக்கும். கஸ்டமைசேஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களோட பழைய யூஆர்எல் இருக்கும். அது யூல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு பெரிய சில நிறைய லெட்டர்ஸ், ஆல்பபெட்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கும். அந்த யூஆர்எல் வந்து கண்டிப்பா எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பியூபி போட்டு அதுக்கப்புறம் சில டிஜிட்ஸ் இருக்கும். அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நம்பரையும் கண்டிப்பா எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ பென் பேப்பர் எடுத்து நோட் பண்றதே மறந்துட்டோம். பட் நான் ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், நீங்க வந்து ஏதாவது ஒரு டைரியில கண்டிப்பா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க லேப்டாப்ல நோட் பண்ணி வச்சிருக்கலாம். பட் உங்க லேப்டாப்பையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களால அது கூட ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ கண்டிப்பா ஒரு நோட் புக்ல வந்து இது எழுதி வச்சுக்கோங்க. சோ பட் நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து ரெண்டுமே தெரியல, என்னால ரெண்டுமே ஆக்சஸ் பண்ண முடியல இப்போ. சோ என்னால இப்போ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தர முடியாதுன்னு நான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே போயிட்டு யூடியூப் டீமே வந்து எனக்கு வந்து அந்த பழைய சேனலோட யூஆர்எல் வந்து அவங்களே தேடி தந்தாங்க. சோ அவங்க தேடி தந்தாங்க. அண்ட் நான் சொன்னேன் என்கிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நம்பர் இல்ல சொன்னேன். சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஹைஜாக் ரிப்போர்ட்ல வந்து நீங்க வந்து இப்போதைக்கும் பியூபி ஸ்லைஃபன் -0000 இது வந்து நீங்க போட்டுருங்க. இப்போதைக்கும் இது போதும். நாங்க வந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. சோ நான் இது வந்து அவங்க சொன்ன பிரகாரம் இதை வந்து போட்டு தந்துட்டேன். சோ நான் வந்து உங்ககிட்ட சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க கண்டிப்பா அந்த பழைய யூஆர்எல்லையும் அண்ட் உங்க ஆட்சன்ஸ் நம்பரையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த யூடியூப் டீமோட கான்டாக்ட் பண்ணும்போது இது கொடுத்தா உங்களுக்கு ரொம்பவே உங்க ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்கும். சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சோ அவங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. என்னோட ஹைஜாக் ரிப்போர்ட் வந்து நான் சப்மிட் பண்ண அப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் இது பண்றது வந்து Jan 15th அண்ட் Jan 17th வந்து எனக்கு வந்து ரிப்ளை வந்தது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "We received your hijacking report. Sorry to hear about the trouble. Our specialists are looking into whether your Google account has been compromised. Please expect an update within 2 business days." சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்து நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். உங்க அக்கவுண்ட் வந்து ப்ராப்ளமா இருக்கா இல்லையா நாங்க செக் பண்ணிட்டு தரோம்னு சொன்னாங்க. சோ அவங்க வந்து என்னோட ஜிமெயில் வந்து செக் பண்ணாங்க. சோ அவங்க வந்து ரிவ்யூ பண்ண அப்புறம் எனக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, "அவர் டீம் ஹஸ் ரிவ்யூட் யுவர் சேனல் அண்ட் கேன் கன்ஃபார்ம் தட் இட் ஹஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட்." சோ வந்து யூடியூப் டீம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஷூரா உங்க யூடியூப் சேனல் வந்து ஹைஜாக் பண்ணிருக்காங்கன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து என்னோட ஜிமெயில் அட்ரஸ் வந்து எனக்கு ரெக்கவர் பண்ணி தந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "உங்க ஜிமெயில் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஜிமெயில் வந்து அவங்க குடுத்துட்டாங்க. சோ ஜிமெயில் அவங்க குடுத்தோனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க ஜிமெயில வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. உங்க பாஸ்வேர்ட்ஸ், ஃபோன் நம்பர், ரெக்கவரி நம்பர்ஸ் எல்லாத்தையும், ரெக்கவரி இமெயில் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு அட்வைஸ் பண்ணாங்க. சோ நான் வந்து அடுத்த நாள் January 17th இது நடந்தது. சோ January 18th வந்து எனக்கு ஜிமெயில் ரெக்கவர் ஆயிடுச்சு. ரெக்கவர் ஆன அப்புறம் நான் வந்து என்னோட ஜிமெயில் பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன்.
அண்ட் இது வந்து எனக்கு ஒரு அளவுக்கு ரிலீஃபா இருந்தது. ஏன்னா ஜிமெயில்ல வந்து நிறைய நம்ம பர்சனல் டீடைல்ஸ் கூட வச்சிருப்போம். ஸோ ஜிமெயில் ரெக்கவர் ஆன அப்புறம் நீங்க கண்டிப்பா வந்து அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லைன்னா வந்து ஹைஜாக் பண்ணது இன்னும் ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்க வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஜிமெயில. ஸோ என்னோட ஜிமெயில் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து January 19th என்ன வந்ததுன்னா, thank you for your continued patience throughout this process. We just wanted to let you know that our team has finished recovering your channel. In addition to looking into your channel, our specialists have taken the following actions. Reinstated your channel so it is up and live now. Deleted the hijacker uploaded videos. ஸோ ஹைஜாக்கர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னோட பழைய வீடியோஸ் வந்து அவங்க எல்லாம் டெலீட் பண்ணிட்டு அண்ட் புது வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ யூடியூப் டீம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு என்னோட வந்து என்னோட என்னோட வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க யூடியூப் டீம். ஸோ இப்போ யூடியூப் டீம் வந்து என்னோட சேனலை வந்து ஆக்சுவலா ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரிலீஃபா இருந்தது. ஸோ வந்து நான் யூடியூப் சேனல் கூட போய் பார்த்தேன். பட் எல்லா வீடியோஸும் அப்படியே இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல கத்துக்கிட்டது லெசன் என்னன்னா, நீங்க வந்து உங்களோட ஜிமெயில வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். யூடியூப் சேனலுக்கு வந்து எந்த இமெயில் வைக்கிறீங்களோ அதுக்கு வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. அண்ட் முக்கியமா வந்து உங்க ஜிமெயிலோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்க இன்னைக்கு ஒண்ணு வச்சிருக்கீங்க, ஒரு 1 month கழிச்சு சேஞ்ச் பண்றீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு டைரியில வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு பழைய ஜிமெயில் பழைய பாஸ்வேர்ட் ஞாபகம் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராசஸ்ல வந்து வாட் இஸ் யுவர் லாஸ்ட், இன்னைக்கு உங்களுக்கு புதிய பாஸ்வேர்ட் நீங்க மறந்துட்டீங்கன்னா லாஸ்ட் பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்தா கூட ஆக்சஸ் பண்ண சான்ஸ் இருக்கு ஜிமெயிலுக்கு. ஸோ கண்டிப்பா உங்க பாஸ்வேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. அண்ட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டீம் யூடியூப்க்கு ரொம்பவே தேங்க் பண்ண நினைக்கிறேன். அண்ட் என்னோட கோச் ஸ்ரீராம் பெனருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து இந்த டைம்ல வந்து என்னோட எமோஷனல் சப்போர்ட் வந்து ரொம்பவே தேவையா இருந்தது. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Actually, he was my emotional support throughout this process. பட் நான் இதுக்கப்புறம் இனிமேலுக்கு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு கூட நினைச்சேன். பட் ஹியர் ஐ எம் பேக் வித் த பேங்க். இனிமேலுக்கு என்னோட நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் அதிகமான வீடியோஸ் வந்து ஜாப் அப்டேட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டு இருக்க போறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். என்னோட வீடியோ அண்ட் சேனல்ஸ் வந்து பார்த்துட்டே இருங்க. இனிமேலுக்கு நிறைய ஜாப் அப்டேட்ஸ் உங்ககிட்ட வரப்போகுது. தேங்க்யூ.